உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது என்னன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இது கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாசம் தான் இது விளையும். ஏன்னா கொடியில காய்க்கிற காயெல்லாம் இந்த 3 மாதத்தை தான் விளையும். சக்கரவள்ளி கிழங்கு பேர் தான் சக்கரவள்ளி கிழங்கு. உருளைக்கிழங்கை விட இதுல சத்து அதிகமா இருக்கு. அமெரிக்காவில் ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. சுகர் பேஷண்ட்டும் இதை சாப்பிடலாம். இப்ப ஈஸியா இந்த சக்கரவள்ளி கிழங்குல ஒரு இனிப்பா ஒரு உருண்டை செய்ய போறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர்ல தண்ணி வச்சுக்குங்க. அதுல இந்த சக்கரவள்ளி கிழங்க போட்டுக்குவோம். இதுல தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். மூணு விசில் அல்லது 4 விசில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது தோலை உரிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். எல்லா கிழங்கையும் நம்ம உரிச்சு போட்டுக்கணும். ஒரு மத்தியோ இல்லை குத்துக்கல்லோ வச்சு இதை நல்லா நசுக்கிக்குவோம். பாருங்க, நல்லா நசுக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். அடுத்தது துருவின தேங்காய் பூ கொஞ்சம். நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது சர்க்கரையோ இருந்தால் எது வேணாலும் போட்டுக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இதை நல்லா கலக்கிக்கலாம். உப்பு பத்தல்னா கூட போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுக்கிறோம். உங்களுக்கு பத்தல்னா கொஞ்சம் போட்டுக்குங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை உருண்டைங்களா பிடிச்சிக்குவோம். இந்த மாதிரி உருண்டைங்களா செய்து பாத்திரத்தில் வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது செய்யறது ரொம்ப சுலபம். எப்போதுமே வேக வச்சு சாப்பிட்றத விட நீங்க இது போல டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. 1 நிமிஷத்துல தட்டு காலி ஆயிடும். பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இது போல ட்ரை பண்ணுங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.